ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்பு 23. அதற்குள் சஞ்சுவின் அறையில் இருந்து கேட்ட சத்தத்தில் விழித்து விட்டிருந்த ஷியாம் வேகமாக அங்கு வந்து கதவை தட்ட முயல, ஆனாலும் ஏதோ ஒரு தயக்கம் அவனை அதை செய்ய விடாமல் தடுத்து இருந்தது. அதே நேரம் உள்ளே இருந்து கேட்ட கலவையான பேச்சும் மெல்லிய ஒளியில் அவள் எதையோ சொல்லிக் கொண்டிருப்பதும் எல்லாம் சேர்ந்து ஷியாமுக்கு பயத்தை கொடுக்க, கதவு வரை கொண்டு சென்ற கையை பின்னுக்கு இழுத்து கொண்டவன் சற்று நேரத்திற்கு முன் கேட்ட அலறலை மனதில் வைத்து ஒருவேளை ஏதாவது கனவு கண்டு பயந்திருப்பாளோ என்று தோன்றவும் வேகமாக சென்று தீரஜின் அறைக்கதவை தட்டியிருந்தான் ஷியாம். அவனும் விவரம் அறிந்து சஞ்சுவின் அறைக்கு விரைய, அங்கு தீரஜை கண்டதும் தாவி அணைத்து கொண்டாள் சஞ்சு. அவனை தாவி அணைத்து கொண்டவளின் உடல் இன்னும் வெடவெடவென நடுங்கிக் கொண்டிருந்தது. அதைக் கண்டு அன்று போலவே ஏதோ கனவு கண்டு பயந்திருக்கிறாள் என்று புரிந்து கொண்ட தீரஜ், ஒன்னும் இல்ல ஈஸி என சஞ்சுவை சமாதானம் செய்து கொண்டிருந்தான் தீரஜ். ஆனால் இதையெல்லாம் அறைக்கு வெளியில் நின்று பார்த்தபடி இருந்த ஷியாமின் மனம் துடியாய் துடித்து கொண்டிருந்தது. அவள் முகத்தில் இருந்த பதட்டமும் தவிப்பும் அவனுக்கு சரியாய் புரிய, உள்ளே சென்று அவளுக்கு ஆறுதல் சொல்லக்கூட முடியாத தன் நிலையை அறவே வெறுத்தான் ஷியாம். தீரஜின் தோளில் தன் முகத்தை சாய்த்து ஆறுதல் தேட முயன்று கொண்டிருந்த சஞ்சுவுக்கு இப்போதே தீரஜின் அணைப்பிற்கும் சற்று முன் அவள் உணர்ந்த அணைப்பிற்கும் உள்ள வித்தியாசம் தெளிவாக புரிந்தது. இது இது என்று அவள் மனம் அந்த அணைப்பையே சுற்றி வந்து கொண்டிருக்க, சற்று முன் கனவில் உணர்ந்த அந்த அணைப்பில் கிடைத்த நிம்மதியும் பாதுகாப்பும் இந்த நொடி தீரஜிடம் கூட அவளுக்கு கிடைக்கவில்லை. இதில் உண்டான குற்ற உணர்வோடு, என்ன மாதிரி பொண்ணு நானு, தீரஜ் என் முன்ன இருக்காரு, ஆனா இப்போ கூட வேறு யாரோட ஞாபகமோ தான் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நெருக்கத்தை தீரஜோடு மனம் ஒப்பிட்டு பார்க்குது. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை என்று தனக்குத்தானே மனதிற்குள் பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தாள் சஞ்சு. தன் எந்த கேள்விக்கும் சஞ்சுவிடம் இருந்து பதிலில்லை என்று புரிய, அவளை இனி எதுவும் கேட்டு தொந்தரவு செய்ய வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்திருந்த தீரஜ், சரி அது வெறும் கனவுதான், அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, பதட்டப்படவும் கூடாது, புரியுதா என ஆறுதல் மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் இந்த ஆறுதலுக்கெல்லாம் தன் மனம் அமைதியடையாது என்று புரிந்தாலும் இதற்கு மேல் தீரஜை தொந்தரவு செய்ய விரும்பாமல் சரி என்ற தலையசைப்போடு அமைதியாகி போனாள் சஞ்சு. அதை கண்டு, ஓகே இப்போ நீ தூங்கு, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, உனக்கு இப்போ நல்ல நிம்மதியான தூக்கம் முக்கியம் என தீரஜ் அவளுக்கு மெல்லிய குரலில் புரிய வைத்தபடியே சஞ்சு படுக்க உதவி செய்தான். ஆனால் இதையெல்லாம் வெளியில் நின்று பார்த்து கொண்டிருந்த ஷியாமுக்கு இப்போது வரை அவள் மனதில் இருந்த பதட்டம் கொஞ்சமும் தணியவில்லை என்று நன்றாகவே புரிந்தது. அன்று போல் இன்று இது வெறும் கனவில்லையோ, வேறு ஏதோ அவளை மனதளவில் தவிக்க செய்கிறதோ என்று எண்ணியவன் சஞ்சுவின் முகத்தையே பார்த்தபடி நின்றிருக்க, தன்னை உறங்க வைக்க முயன்று கொண்டிருந்த தீரஜின் கரங்களை இறுக்கமாக பிடித்து கொண்ட சஞ்சு, ப்ளீஸ் எங்கேயும் போகாதீங்க, இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே இருங்களேன் என்றிருந்தாள். அவளுக்கு மீண்டும் அதே போல் ஒரு கனவு வந்தால் என்ன செய்வது என்று மனம் பதட்டமும் கொள்ள ஆரம்பித்திருந்தது. அதற்கு தீரஜ் அருகில் இருப்பதுதான் சரியாக இருக்கும் என எண்ணியவள் அவனிடம் இப்படி கேட்டிருக்க, ஆனால் தீரஜுக்கோ மனதிற்குள் வேறு வகையான பதட்டம் உருவாகி இருந்தது. முன்பு போல் என்றால் எந்த யோசனையும் இல்லாமல் சரி என அவள் கேட்டதற்கு ஒருவேளை சம்மதித்திருப்பானோ என்னவோ. ஆனால் இப்போது அவன் மனதிற்குள் புகுந்து கொண்டிருந்த கள்ளத்தனம் இங்கு தான் இருப்பது சரியில்லை என்று அவனுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தது. அதில் சமாளிப்பாக அவளை பார்த்தவன், சின்ன குழந்தையா சஞ்சு நீ, ஏன் உனக்கு இவ்வளவு பயம், அது வெறும் கனவுதானே, அதுக்கெல்லாம் பயந்தா எப்படி,
அமைதியா தூங்கு என்றவன் அப்போதும் அவள் முகம் தெரியாததைக் கண்டு சஞ்சு உறங்கும் வரை இங்கு அமர்ந்திருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தவனாக, சரி, நான் எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கேன், நீ வேற எதையும் யோசிக்காம அமைதியா தூங்கணும், சரியா என்று விட்டு அவள் அருகில் சென்று அமர்ந்து கொண்டான் தீரஜ். அதில் ஓரளவு மனம் அமைதியடைய சரி என்பது போல தலையசைத்தவள் தீரஜின் கைகளை இறுக்கமாக பிடித்தபடியே விழிமூடி உறங்க முயன்றாள் சஞ்சு. ஆனால் உறங்க முயன்றாலே தவிர அவளுக்கு அவ்வளவு எளிதாக உறக்கம் வரவில்லை. மனம் அந்த கனவையே சுற்றி வந்து கொண்டிருக்க சஞ்சு உறங்குவதற்கு வெகு நேரமானது. தீரஜ் பொறுமையாக அவ்வளவு நேரமும் அங்கேயே அமர்ந்திருந்தவன் அவள் உறங்கிவிட்டாள் என்பதை உறுதி செய்து கொண்டு மெதுவாக தன் கரங்களை அவளது கையில் இருந்து விலக்கி கொண்டு எழுந்தான். மீண்டும் அவள் விழித்து விடக்கூடாதே என்ற பதட்டத்தோடு சஞ்சுவை திரும்பி பார்த்தவாறே அறையில் இருந்து வெளியில் வந்தவன் அப்போது வரை ஷியாம் அங்கு நிற்பதைக் கண்டு மெதுவாக சஞ்சுவின் அறை கதவை மூடிவிட்டு, தூங்கிட்டா, ஏதோ பயந்திருக்கா போல என்றான் தீரஜ். அதற்கு புரிந்தது என்பது போல ஷியாம் தலையை அசைக்கவும், இது இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே போகும், நாம ஏன் மறுபடியும் ஒரு முறை டாக்டரை போய் பார்க்க கூடாது என்றான் தீரஜ். அதில் அவனை ஷியாம் கேள்வியாக பார்க்கவும், இல்ல, சஞ்சு நிலைமைய நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு என்று லேசான தடுமாற்றத்தோடு எதையோ சொல்லி சமாளிக்க முயன்றான் தீரஜ். டாக்டர் சொன்ன டெஸ்ட் எடுக்க இன்னும் நாள் இருக்கேன்னு தான் நான் அமைதியா இருக்கேன். உங்களுக்கு இன்னொரு முறை டெஸ்ட் செய்யலாம்னு தோணுனா நாம இந்த வாரத்திலேயே அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம், நான் அதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்றான் ஷியாம். அதற்கு சரி என்பது போல தலையசைத்தவன் அங்கிருந்து தன் அறையை நோக்கி நகர செல்லும் தீரஜையே சில நொடிகள் பார்த்தபடி நின்றிருந்த ஷியாம் பின் ஒரு பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு தன் அறைக்கு சென்றான். மறுநாள் காலை விடிந்த பிறகும் கூட முந்தைய நாள் இரவில் அவள் கண்ட கனவின் தாக்கம் சஞ்சுவிடம் துளியும் குறையாமல் அப்படியே இருந்தது. இந்த நொடி கூட அந்த அணைப்பின் வெம்மையை தன்னிடம் உணர்ந்து கொண்டிருந்தாள் சஞ்சு. இதில் நிம்மதியின்றி அன்றைய நாள் முழுக்க ஒருவித பதட்டத்தோடும் படபடப்போடுமே இருந்தாள் சஞ்சு. ஒரு நொடி கூட இயல்பாக அவளால் இருக்கவே முடியவில்லை. எவ்வளவு நேரம்தான் ஒரே இடத்தில் இப்படி எதையோ யோசித்து கொண்டு அமர்ந்திருப்பது? இந்த தனிமை அவளை தவிக்க செய்வதாய் இருக்க மேலும் மனம் அதையே யோசித்து பார்த்து சோர்ந்தது. இதை பற்றி தீரஜிடம் பேசவும் சஞ்சுவுக்கு தயக்கமாக இருந்தது. ஒருவேளை அவனுமே இவளை தவறாக புரிந்து கொண்டாள் என்ற எண்ணமே இதை தனக்குள்ளேயே அவளை வைத்து கொள்ள செய்திருந்தது. தனியே இருக்கும் ஒவ்வொரு நொடியும் அந்த கனவே மீண்டும் மீண்டும் சஞ்சுவின் மனதில் வலம் வந்து கொண்டிருக்க அந்த உணர்வுகள் மீண்டும் வேண்டும் என்பது போல ஒரு எண்ணம் எழுந்து அவளை சூழ துவங்கியதில் பயந்து போனவள் அந்த நினைவுகளை தன்னிடம் இருந்து தூர விரட்ட எண்ணி தோட்டத்திற்கு சென்றாள் சஞ்சு. ஆனால் வழக்கத்திற்கு மாறாக அந்த அழகிய மலர்களால் கூட இன்று அவளுக்கு தேவையான மன அமைதியை கொடுக்க முடியவில்லை. மனம் எதிலும் லயிக்க மறுக்க கண்முன் இருக்கும் எதுவும் அவள் கருத்திலும் பதியவில்லை. இப்படியான மனநிலையில் அந்த இடத்தையே சுற்றி வந்து கொண்டிருக்க காலை முதல் அவளின் அத்தனை செயல்களையும் கவலையோடு கவனித்துக் கொண்டிருந்த ஷியாம் எது அவளை இந்த அளவிற்கு பாதிக்கிறது என தெரியாமல் தவித்தான். எப்படி அதை அறிந்து கொள்வது என்றும் அவனுக்கு புரியவில்லை. ஆனால் யுகி தன் இயல்பிலேயே இல்லை என்று மட்டும் அவனுக்கு தெளிவாக புரிந்தது. என்ன செய்து அவளை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது என்ற யோசனையோடே அமர்ந்திருந்தான் ஷியாம். தன்னை மறந்திருந்தாலும் அவள் அவளாக இருந்தால் போதும் என்றுதான் இந்த நொடி அவனுக்கு தோன்றியது. இப்படி நேற்றில் இருந்து மன அலைப்புறுதலோடு முகம் எங்கும் கலவரமாக அவள் நடந்து கொண்டிருந்த விதம் ஷியாமை கவலை கொள்ள செய்திருந்தது. இப்படி தன் நிலை இன்னொருவனை பாதிக்கிறது என்று தெரியாமல் தன் போக்கில் எங்கோ வெறித்தபடி நடந்து கொண்டு இருந்த சஞ்சு பாதையில் கவனம் தவறி நீச்சல் குளத்தின் அருகில் சென்று அதன் விளிம்பில் காலை வைத்து கால் இடறி தண்ணீருக்குள் விழ இருந்த நொடி அவளின் இடையில் கை கொடுத்து சட்டென தன்னை நோக்கி இழுத்திருந்தான் ஷியாம். தண்ணீருக்குள் விழ இருந்த நொடியிலேயே சஞ்சுவும் தன் தவறை உணர்ந்து உள்ளே விழாமல் அருகில் இருக்கும் எதையாவது பிடித்து கொண்டு சமாளிக்க முயல அவளுக்கு அருகிலோ அப்படி எதுவுமே இல்லை. அதற்குள் ஷியாம் அவளை தண்ணீருக்குள் விழாமல் தடுத்து
தன்னோடு சேர்த்து அணைத்து பிடித்திருந்தான். இதில் உண்டான பதட்டத்தோடு அவனை இறுக அணைத்து கொண்டவளின் உடலும் வெடவெடவென நடுங்கிக் கொண்டிருந்தது. அந்த நடுக்கத்தை போக்குவது மெல்ல மெல்ல அவள் முதுகை ஷியாம் ஆறுதலோடு வருடி கொடுக்கவும், சற்று முன் உண்டான பதட்டம் மட்டுமல்ல, நேற்று முதல் அவளுள் இருந்த தவிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளிடம் இருந்து விடை பெறுவது போல சஞ்சுவுக்கு ஒரு எண்ணம். அதில் மேலும் அவனுள் புதைந்து கொள்வது போல தன் முகத்தை ஷியாமின் மார்பில் சஞ்சு புதைத்து கொள்ள, அவளின் இந்த செயல் அவனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தாலும் தன்னிடம் ஆறுதல் தேடுபவளுக்கு அதை கொடுக்கவே முன்வந்தான் ஷியாம். இத்தனை நேரமாக தன் மன தவிப்பை தனியே சமாளிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தவள் அது குறைவது ஒன்றே போதும் என்பது போல அவனுள் தன்னை மேலும் புதைத்து கொள்ள முயல, அவளின் இந்த செயலில் உண்டான கேள்விகளை எல்லாம் புறம் தள்ளி சஞ்சு எதிர்பார்த்த ஆறுதலை அவளுக்கு நொடியும் தாமதிக்காமல் கொடுத்து கொண்டிருந்தான் ஷியாம். இதில் மெல்ல தன் பதட்டம் தணிந்து அமைதியான சஞ்சு தன்னையும் அறியாமல் அவன் மார்பில் புதைத்திருந்த தன் முகத்தை மெல்ல அசைத்தபடியே வினோ என்று மெதுவான குரலில் உச்சரிக்க தொடங்கி இருக்க, அவள் உச்சரித்த வார்த்தைகளை கேட்டு இன்பமாக அதிர்ந்தான் ஷியாம். ஷியாமால் தன் காதில் விழுந்த வார்த்தைகளை நம்பவே முடியவில்லை. நிஜமாகவே அவள் தன் பெயரைத்தான் உச்சரிக்கிறாளா என்று புரியவே அவனுக்கு சில நொடிகள் ஆனது. பின் அவள் தெரிந்தோ உணர்ந்தோ சொல்லவில்லை என்பதும் ஷியாமுக்கு புரிய, ஆனால் தன் யுகி தன்னை உணர்கிறாள் என்ற ஒன்றே அந்த நொடி அவனுக்கு போதுமானதாக இருந்தது. அதில் தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டு நின்றிருந்தவளின் உச்சியில் தன் இதழை அன்போடு ஷியாம் பதிக்க இருந்த நொடி, தன்னிலை மறந்து நெகிழ்ந்து நின்றிருந்த சஞ்சுவும் அவன் கன்னத்தில் தன் முத்திரையை பதிக்க எண்ணி தன் முகத்தை நிமிர்த்தினாள். கிட்டத்தட்ட அவன் உயரத்திற்கு தன் நுனி காலில் எம்பி நின்று ஷியாமின் இட கன்னத்தை தன் வலக்கையால் பிடித்தபடியே அவன் வலக்கன்னத்தை நெருங்கியவள் நெருக்கத்தில் தெரிந்த அவன் முகத்தை கண்ட நொடி அப்போதே தான் இருக்கும் நிலை புரிய சட்டென அவனிடமிருந்து விலகி நின்றாள் சஞ்சு. அவள் என்ன செய்ய முயன்றாள் என்று புரிந்த நொடி உச்சம்பட்சமாக சஞ்சு அதிர்ந்து அவனை பார்க்க, திடீரென்ற சஞ்சுவின் இந்த விலகலில் எதுவும் புரியாமல் அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தான் ஷியாம். அதற்குள் தன் மோன நிலை மொத்தமாக அருந்து போயிருந்த சஞ்சுவுக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. தன்மேல் உள்ள தவறை உணர்ந்து கொள்ளாமல் சி பொறுக்கி என்று ஷியாம் உணர்ந்து விலகும் முன் பலார் என அவன் கன்னத்தில் அரைந்து இருந்தாள் சஞ்சு. இதில் ஒரு நொடி அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டான் ஷியாம். அவளின் செயலில் உண்டான அதிர்வோடு கன்னத்தில் கையை பதித்தபடி அவளையே சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தவன் பின்பு எதுவும் பேசாமல் விருட்டென்று அங்கிருந்து நகர்ந்து விட அவன் சென்ற பின் அப்படியே தோய்ந்து தரையில் அமர்ந்தாள் சஞ்சு. அவளுக்கு இப்போது தான் நடந்து கொண்டது கொஞ்சமும் சரியில்லை என்று நன்றாகவே புரிந்தது. ஆனால் அந்த நொடி தன் பக்க தவறை உணரும் முன் அவன் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டது மட்டுமே மனதில் பதிய சட்டென கை நீட்டி விட்டிருந்தாள் சஞ்சு. சஞ்சு மனம் கலங்க உடல் பதற எவ்வளவு நேரம்தான் அதே இடத்தில் அமர்ந்திருந்தாலோ பின் மெல்ல எழுந்து தள்ளாட்டமான நடையோடு தன் அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டவள் கதவிலேயே சாய்ந்து சரிந்து தரையில் அமர்ந்தாள். அவளுக்கு உடலும் உள்ளமும் இந்த நொடி வரை பதறிக்கொண்டிருந்தது. என்ன காரியம் செய்ய இருந்தேன்? எப்படி என்னால் இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடிந்தது? நான் ஏன் இப்படி நடந்துகிட்டேன் என்று தனக்குள்ளேயே கேட்டு போராடி கொண்டிருந்தாள் சஞ்சு. அவளுக்கு நிழலுக்கும் நிஜத்துக்குமான வித்தியாசத்தை உணர முடிந்ததே தவிர ஆனால் பிரித்தறிய தெரியவில்லை. அந்த தவிப்பு சஞ்சுவை மனதளவில் பெரிதாக பாதித்து கொண்டிருந்தது. எனக்குள்ளே என்ன நடக்குது, ஏன் நான் இப்படியெல்லாம் செய்யறேன் என்ற கேள்வியோடு அழுது கரைந்து கொண்டிருந்தவளுக்கு அதற்கான விடை சொல்லத்தான் அங்கு யாருமே இல்லை. இது எப்படி நடந்தது? என்னையும் மீறி நான் எப்படி இப்படி செய்ய துணிஞ்சேன்? இது எவ்வளவு பெரிய தவறு. தீரஜுக்கு தெரிஞ்சா என்னை பத்தி என்ன நினைப்பார்? இவர் ஏன் பக்கத்துல வந்தார்? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை கட்டுப்பிடிச்சிருப்பார் என்றெல்லாம் அவளுள் ஓடிக்கொண்டிருக்க பதிலறியாத கேள்விகளுக்கு விடை தேடி தோற்று கொண்டிருந்தாள் சஞ்சு. இதில் மொத்த தவறும் ஷியாம் மேல்தான் என யோசித்து கொண்டிருந்தவளுக்கு அப்போதே இறுதியாக அவள் உச்சரித்த வினோ என்ற வார்த்தைகள் நினைவுக்கு வரவும் விழுக்கென்று நிமிர்ந்து அமர்ந்தாள் சஞ்சு. மறுபடியும் வினோவா? யார் இந்த வினோ? இந்த பேர் ஏன் என்ன இந்த அளவுக்கு தொந்தரவு செய்யுது? ஐயோ, எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கே.
வினோ வினோ, எப்போ பாரு இதே பேர். இந்த வினோ யாரு என்று சத்தம் போட்டு கத்தினாள் சஞ்சு. அவளின் இந்த குரல் தன் அறைக்குள் இருந்த ஷியாமுக்கும் கேட்டது. அவள் சற்று முன் நடந்ததை எண்ணி கோபத்தில் கத்துகிறாள் என்று எண்ணியவள் சஞ்சு உச்சரித்த வார்த்தைகளை சரியாக கவனிக்க தவறியிருந்தான் ஷியாம். அவளின் மனநிலை ஒரே போல் இல்லாமல் நேரத்திற்கு நேரம் மாறுவது புரிய உடனடியாக டாக்டரிடம் அவளை அழைத்து செல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான் ஷியாம். தன் செயலில் உண்டான குற்ற உணர்வோடு உள்ளே அடைந்து கிடந்தவளின் மனம் அவள் செய்ய இருந்த செயலை எண்ணி தவித்து துடியாய் துடித்து கொண்டிருந்தது. வெகு தாமதமாகவே முழு தவறும் தன்மீதே என சஞ்சுவுக்கு புரிய அவசரப்பட்டு ஷியாமை அடித்து விட்டதும் புரிந்தது. நீ செய்ய இருந்த தப்ப அவர் பக்கம் திருப்பி அவரை குற்றவாளியாக்கி தண்டிச்சிட்ட. உண்மை குற்றவாளி நீதான். உன்னை ஒரு ஆபத்தில இருந்து காப்பாத்ததான் அவர் முயற்சி செஞ்சாரு. அவர் உன்னை தாங்கி பிடிக்கலனா நீ தண்ணிக்குள்ள விழுந்திருப்ப. உனக்கு நீச்சலும் தெரியாது. உன் உயிரை காப்பாத்தினதுக்கு நீ நன்றி சொல்லலனாலும் பரவாயில்ல. இப்படி கை நீட்டி இருக்கக்கூடாது என அவள் மனசாட்சி சரியாக கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க அதற்கு பதில் சொல்ல முடியாமல் கூனி குறுகி போய் அமர்ந்திருந்தாள் சஞ்சு. இப்போது யோசித்து பார்த்தால் ஷியாம் அவளை காப்பாற்றியதை தவிர வேறு எதுவுமே செய்யவில்லை. இவளாகத்தான் அவனை அணைத்தது. இவளாகத்தான் அவன் மார்பில் முகம் புதைத்தது. இவளாகத்தான் அவனை முத்தமிட முயன்றது. இதில் ஷியாமின் தவறு என்று எதுவுமே இல்லை என்று புரிய மேலும் மனதளவில் குறுகி போனாள் சஞ்சு. இனி எப்படி அவங்க முகத்துல விழிப்பேன்? இது பற்றி தீரஜுக்கு தெரிஞ்சா என்னை என்ன நினைப்பாங்க? அவங்க வீட்டுல இருந்துட்டு அவங்களையே என் முன்ன வரவேண்டாம்னு சொன்னேன். இப்போ இப்படி எனக்கு நல்லது செய்ய போய் ஒவ்வொரு முறையும் அவருக்குத்தான் கெட்ட பெயர், அதுவும் என்னாலேயே என்றெல்லாம் தன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருந்தவளுக்கு அப்போதே அன்று இனி உன் கண்முன் வரமாட்டேன் என சொல்லிவிட்டு சென்ற ஷியாமை சில வாரங்களுக்கு பிறகு இன்றே பார்ப்பது நினைவுக்கு வந்தது. ச்ச, அவங்க வீட்டிலேயே என்ன பார்த்து ஓடி ஒழியறது போல ஒரு நிலையில அவங்கள கொண்டு வந்து நிறுத்தி இருக்கேன். இப்போ இப்படி கை நீட்டி வேற அடிச்சிருக்கேன். இத நான் எப்படி சரி செய்ய போறேன்? தீரஜ் கிட்டையும் எதுவும் சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம் என்ன அவங்க தப்பா பார்த்தாலும் என் உயிர் அந்த நொடியே போயிடும் என்று தனக்குள்ளேயே துடித்து கொண்டிருந்தாள் சஞ்சு. மாலை வரை உணவை கூட மறுத்துவிட்டு அவள் தன் அறைக்குள்ளேயே அடைந்து கிடக்க செய்வதறியாது திகைத்தான் ஷியாம். ராசாத்தி எவ்வளவோ அழைத்து பார்த்தும் சஞ்சு அறைக்குள் இருந்து வெளியே வரவே இல்லை. இது ஒரு கட்டத்திற்கு மேல் இப்படியே இருந்தால் சரிவராது என்று புரிய தீரஜுக்கு அழைத்து விட்டிருந்தான் ஷியாம். நடந்த எதையும் அவனிடம் சொல்லாமல் சஞ்சு மதியத்துல இருந்து சாப்பிடல, அறைக்குள்ள இருந்து வெளியேயும் வரல. கொஞ்சம் வந்து அவளை சமாதானம் செஞ்சு சாப்பிட வைக்கிறீங்களா என்று ஷியாம் கேட்கவும் தீரஜும் சீக்கிரமாகவே கிளம்பி வீட்டிற்கு வந்து விட்டிருந்தான். ஆனால் அவன் வந்து தட்டிய பிறகும் கூட சஞ்சு உடனே கதவை திறந்து விடவில்லை. ஏதேதோ பேசி சமாதானம் செய்து தீரஜ் கதவை திறக்க வைக்க வெகு நேரமானது. முகமெல்லாம் சோர்ந்து அழுது வீங்கி போய் நின்றிருந்தவளைக் கண்டு தீரஜ் மட்டுமல்ல, மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்த ஷியாமின் உள்ளமும் துடியாய் துடித்தது. அவளின் இந்த நிலை கண்டு பதறி தன் இரு கரங்களால் அவள் முகத்தை தாங்கி பிடித்து, என்னாச்சு சஞ்சு என்று தீரஜ் விசாரிக்கவும் அவனிடம் கூட எதையும் சொல்ல விரும்பாமல் ஒன்னும் இல்ல என்பது போல தலையசைத்தாள் சஞ்சு. இப்போது அவளின் மனநிலை சரியாக இல்லை என்று புரிய வேறு எதையும் பேசி அவளை தொந்தரவு செய்ய விரும்பாமல் ஏதேதோ பேசி அவளை சமாதானம் செய்து கொஞ்சமாக சூப் மட்டும் குடிக்க வைத்திருந்தான் தீரஜ். கொஞ்சம் அவள் மனநிலையை மாற்ற விரும்பி, சரிவா, அப்படியே ஒரு வாக் போயிட்டு வருவோம், கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும், முகம் கழுவிட்டு கிளம்பு என்று அழைத்தான் தீரஜ். அவளுக்கு இப்போது ஒரு மாற்றம் தேவையாக இருக்க எந்த மறுப்பும் சொல்லாமல் தீரஜோடு கிளம்பினாள் சஞ்சு. அந்த வீட்டை சுற்றி கொஞ்ச தூரம் வரை இருவரும் நடந்துவிட்டு வீடு திரும்ப 1 மணி நேரம் ஆகியிருந்தது. சஞ்சு வீட்டிற்குள் வரவும் வரவேற்பறையில் அமர்ந்திருந்த கோகிலாவை கண்டு விழிகளை சுருக்கினாள் சஞ்சு. அதே நேரம் திரும்பி அவளை பார்த்து புன்னகைத்த கோகிலா, வாமா, எப்படி இருக்க? இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு என்று அன்போடு விசாரிக்க அந்த குரலிலும் முகத்திலும் தெரிந்த அன்பு தானாக சஞ்சுவின் தலையை தனக்கு ஒன்றும் இல்லை என அசைக்க வைத்திருந்தது. வா, இங்க வந்து உட்காரு என தனக்கு அருகில் இருந்த இடத்தை கோகிலா காண்பிக்கவும்
தன்னையும் அறியாமல் அவருக்கு அருகில் சென்று அமர்ந்தாள் சஞ்சு. அவரை யார் இது என்பது போல பார்த்தபடி தீரஜ் நின்று இருக்க, நான் யாருன்னு பாக்குறீங்களா? நான் ஷியாமோட அம்மா என்று கோகிலாவே தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். அதில் தீரஜ் லேசாக புன்னகைத்துவிட்டு அங்கிருந்து நகர, சஞ்சுவுக்கோ மீண்டும் ஷியாமின் பெயரை கேட்ட நொடியில் இருந்து மனம் படபடக்க துவங்கியது. இன்று அவள் செய்திருந்த மாபெரும் தவறு மீண்டும் நினைவுக்கு வரவும் கோகிலாவுக்கு அருகில் இயல்பாக அமர முடியாமல் தடுமாறினாள் சஞ்சு. அதை ஷியாம் சரியாக கவனித்து விட்டிருக்க கோகிலாவுக்கு சஞ்சுவின் தவிப்புக்கான காரணம் புரியவில்லை என்றாலும் ஏனோ அவள் இயல்பாக இல்லை என்று மட்டும் புரிய, மெல்ல அவள் கரங்களை எடுத்து தன் கைகளுக்குள் பொத்தி வைத்து கொண்டவர் தானாக அவளோடு பேசிக்கொண்டிருந்தார். ஆரம்பத்தில் தயக்கத்தோடு அவர் கேட்பதற்கெல்லாம் தலையை மட்டும் அசைத்து கொண்டிருந்த சஞ்சுவையும் அடுத்து 10 நிமிடத்திற்குள் அவரோடு சில வார்த்தைகளை எந்த தயக்கமும் இன்றி பேச வைத்து விட்டிருந்தார் கோகிலா. ஆனால் அவர் கேட்பதற்கு எல்லாம் ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்லிக் கொண்டிருப்பதைக் கண்டு, ஏம்மா என் கூட பேசுறது உனக்கு பிடிக்கலையா? ஏன் இப்படி பேசுற என்றார் கோகிலா. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க ஆன்ட்டி என்று சட்டென தடுமாறி சஞ்சு கூறவும், ஆன்ட்டி இல்ல அத்தை என்று திருத்தினார் கோகிலா. அதில் அவரை சிறு அதிர்வோடு சஞ்சு பார்க்கவும், இதுக்கு ஏன் இவ்வளவு அதிர்ச்சியாகிற? இப்போ நீ என்னன்னு கூப்பிட்ட? ஆன்ட்டிக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்? எனக்கு இங்கிலீஷ்ல கூப்பிட்டா பிடிக்காதுமா, அதனாலதான் அத்தைன்னு கூப்பிட சொன்னேன் என்றார் கோகிலா. அதில் உடனே சரி என்று சொல்லவும் முடியாமல், முடியாது என்று தவிர்க்கவும் முடியாமல் மத்தியில் தலையசைத்து வைத்திருந்தாள் சஞ்சு. தன் அன்னையின் சேட்டை புரிய சிறு புன்னகையோடு அமர்ந்திருந்தான் ஷியாம். அதன் பிறகு சஞ்சுவை கோகிலா அன்று முழுக்க தனியே விடவே இல்லை. தன்னுடனே சஞ்சுவை வைத்து கொண்டவாறே ஏதோ ஒன்று பேசி ஏதோ ஒன்றை கேட்டு என்று அவளை தன் சிந்தனையில் தனியே மூழ்க விடாமல் அவர் பார்த்து கொண்டதே சஞ்சுவின் அன்றைய மனநிலைக்கு ஒரு பெரும் மாற்றமாக இருந்தது. அது அந்த நொடி அவளுக்கும் தேவையாக இருக்க அவளுமே கோகிலாவோடு சட்டென ஒட்டி கொண்டாள். அடுத்து கோகிலா செய்ததுதான் சஞ்சுவுமே கொஞ்சமும் எதிர்பாராதது. இரவு சஞ்சுவின் அறையிலேயே தங்கிக் கொள்வதாக கோகிலா கூற, சஞ்சுவால் ஏன் என்று கேட்கவும் முடியவில்லை, வேண்டாம் என்று தடுக்கவும் முடியவில்லை. அதில் சஞ்சுவும் அதற்கு சம்மதித்து இருக்க, வழக்கமாக தீரஜோடு அமர்ந்து உணவு அருந்துபவளை இன்று தன்னோடு அமர்த்தி கொண்டிருந்தார் கோகிலா. இது ஒரு வகையில் தன்னை சஞ்சுவிடம் இருந்து அவர் விலக்கி வைப்பது போல இருப்பது தீரஜுக்கும் புரிந்தது. அதில் அவரின் செயல்களை எல்லாம் உன்னிப்பாக கவனிக்க துவங்க, அவரோ அதை பற்றிய கவலை எதுவும் இல்லாமல் சஞ்சுவை அழைத்து கொண்டு அடுத்து உறங்க சென்று விட்டிருந்தார் கோகிலா. சிறு வயது கதைகள், சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் என்று எதையெதையோ பேசி அவளின் மனநிலையை அழகாக கையாண்டு கொண்டிருந்தார் கோகிலா. வழக்கமாக உறங்குவதற்கு முன் ஏதேதோ யோசனைகள் தனிமையில் படுத்திருக்கும் சஞ்சுவின் மனதில் ஓடும். அதற்கு நேர் மாறாக இன்று பழைய சுவாரஸ்ய விஷயங்கள் எல்லாம் அவளை சிறு மென்னகையோடு உறங்க செய்திருந்தது. இருவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க நடு இரவை நெருங்கும் நேரம் வினோ என்ற அலறலோடு எழுந்து அமர்ந்திருந்தாள் சஞ்சு.